நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 5 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னே நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, வாரத்தினுடைய கடைசி நாளுக்கு நாம் ஆயத்த நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆராதனை நமக்கு உண்டு. நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய ஆலயங்களையும் நாம் ஆயத்த பண்ண வேண்டும். இதையாகிலும் ஒன்று செய்து கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற ஜனமாய் இந்த பூமியிலே நாம் காணப்படுவோம். இங்கே நாம் வாசிக்க கேட்டதான இந்த பகுதி ஏற்கனவே நீங்கள் அறிந்ததும் நீங்கள் வாசித்ததும் பல ஊழியர்களால் நீங்கள் கேட்ட செய்தியும் தான். ஏனோ இவ்வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினாலே நான் இது நின்று சில காரியங்களை உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏனெனில் நாளை கர்த்தருடைய ஆராதனை இருப்பதனால இந்த வார்த்தை நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இயேசு அவ்விடத்திற்கு வந்தார் என்று ஒரு வீட்டுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்பட்ட, நான் அடிக்கடி சபையிலையும் சொல்லுவேன், வீட்டு கூட்டங்களுக்கு நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களை அழைத்து சேர்த்து கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, ஊழியக்காரர் பேசும்போது, ஊழியக்காரர் நிற்கும்போது, அவர்கள் பாடும்போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வார்த்தை புதிதாய் வந்த, தேடி வந்த, எதிர்பார்த்து வந்த அவர்கள் வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்தும். நாம் ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். நீர் போகிற பாதையிலே தடைகள் இல்லாதபடி அது போய் சேர வேண்டிய இடம், லக்கை சேர வேண்டுமானால் அதற்கு சரியான நீர் ஓட்ட பகுதி, வாய்க்கால்கள் இருக்க வேண்டும். அப்படி நாம் ஒரு வாய்க்காலாய் கர்த்தருடைய இரட்சிப்பு, விடுதலை, இயேசுவின் நாமம், இயேசுவின் வார்த்தை ஜனங்களின் ஊடே கடந்து போக நாம் ஒரு வாய்க்காலாய் உங்கள் சபையை சார்ந்து அங்கங்கே நீங்கள் உங்கள் வீடுகளில் அருகில் இருக்கிறவர்களை எல்லாம் அழைத்து கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஜனமாய் காணப்பட வேண்டும். இந்த 4 பேரை குறித்து இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் நான் ஆராதனைக்கு ஏற்றவாறு இதை நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். ஒரு 4 பேர் ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரனுடைய நண்பராக இருக்கலாம், ஒருவேளை இந்த திமிர்வாதக்காரனுக்கு உறவினராக இருக்கலாம், அந்த ஊராராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம். ஏனோ ஒன்று அவர்களுக்குள் ஒரு நட்பு, அந்த திமிர்வாதக்காரனுடைய படுக்கை, அவனுடைய வியாதி, அவனுடைய பிரச்சனை குறித்துதான பாரமுடையவர்கள் இந்த 4 பேரும். அவர்கள் கூலிக்கு பொருத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படியோ ஒரு பாரம் அவர்களுக்கு இருந்தது. இயேசு அவ்விடத்திற்கு வந்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர்களெல்லாம் முந்தி அவ்விடத்தை சூழ்ந்து கொண்டார்கள். ஏனெனில் அவர் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் அதிகாரம் நிறைந்ததாகவும் தெய்வ வல்லமையை வெளிப்படுத்துகிறதாகவும் இருந்தது. யோவானில் எழுதப்பட்டது, தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவார், அதை அவருடைய பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் அதை வார்த்தைகளாய் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த ஆவியானவருடைய கிருபையிலே தான் இந்த வார்த்தை புறப்பட்டு போய் கிரியை செய்கிறது. அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிற நாம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல் ஒவ்வொன்றும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது.
சங்கீதக்காரனாய் தாவீது கூட 40ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்வார், மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை நான் மூடேன் என்று சொல்லி. கர்த்தராகிய இயேசு அதை தான் செய்கிறார். தாவீது ராஜா ஜனங்களுக்கு உபதேசித்தார், ஆலோசனை கொடுத்தார், அதிகாரத்தை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தில் ஒழுங்குபடுத்தினார். அப்படி கர்த்தராகிய கிறிஸ்து ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனும் தேவாதி தேவனுமா இருக்கிறபடினால அவரும் தம்மை நம்புகிற தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் வசனத்தை போதிக்கிறவராயிருக்கிறார். இன்று நம்மிலே பலர் நம் குடும்பத்திற்காக, நம் பிள்ளைகளுக்காக, சபையில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட காரியத்திற்காக, நம்முடைய சபையின் வளர்ச்சிக்காக, உங்கள் ஊழியக்காரருடைய சுகத்துக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, அவருடைய பொருளாதாரத்துக்காக, ஊழியத்தின் விஸ்தாரத்திற்காக ஜெபிக்க, இப்படி நாள் கணக்காய் ஜெபிக்கக்கூடிய ஜெப விண்ணப்பங்கள் உங்களை சார்ந்து இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியாக்களில் வருகிற தேவையற்ற பதிவுகள், தேவையற்ற குறிப்புகள், தேவையற்ற காரியங்களை கொண்டு நாம் என்ன பண்ணுகிறோம்? ஜெபிக்க வேண்டியவைகளை விட்டு தேவையற்றவைகளுக்காய் நாம் பிரயாசப்படுகிறோம். பிறகு சித்தமானால் வருகிற நாட்களிலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்படி சோஷியல் மீடியாவில் வந்து அதிலிருந்து இதில் வருகிற ஒன்றையும் நான் கவனிக்க மாட்டேன். அப்படி யாராகிலும் அனுப்பி நான் கவனிக்கவில்லை என்றால் என்னை மன்னிக்கவும். ஏனெனில் சிலருடைய அத்துமீறலான செயல்கள், துணிகரமான காரியங்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல, ஆனால் கிறிஸ்தவ போர்வையில் தேவையற்ற பதிவுகளை இட்டு கிறிஸ்தவனை போல நம்முடைய ஜப நேரங்களை, ஜபத்தை திசை திருப்பி அவன் பொல்லாத கிரியை பிசாசானவன் சபைகள் நடுவே, விசுவாசிகள் நடுவே, இந்த ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்துகிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நம் ஒவ்வொருவரையும் கெடுத்து வைத்திருக்கிற காரியமாக இதை நின்று நாம் விழித்து கொள்வோம். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், இந்த 4 பேர் தன்னை சுற்றி நடந்த காரியம் தனக்கு முன்பு இருந்தவனுக்காக ஏதோ ஒரு ஊரில் அல்ல, எங்கேயோ அல்ல, நம் கண் காணாத இடங்கள்ல நாம் பார்த்த கேட்ட காரியத்திற்காக பதறுகிறதை விட நம் அருகில் இருக்கிறவர்களுக்காய், நம் குடும்பத்தாருக்காய் நாம் ஜெபிப்போம். சபை பலனடைந்து வளர்ச்சி அடைய. இப்படியே ஒரே இடம் அல்ல, ஒவ்வொரு சபையும் வளர்ச்சி அடைய, ஒவ்வொரு விசுவாசிகளாகிய நாமும் இந்த 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்தது போல உங்கள் வீட்டை சுற்றி அநேகர் இன்று இரட்சிப்பில்லாத திமிர்வாதக்காரனை போல கிறிஸ்தவற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அறியாத ஜனங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய கடமை, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டிய கடமை, அதற்கான ஹார்ட் ஒர்க், அதற்கான ரிஸ்க் எடுக்கிற தரப்பில் நிற்கிற போராடுகிற தெய்வ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைகளே, அந்த 4 பேர் இயேசு இவ்விடத்திற்கு வந்தார் என்று கேள்விப்பட்டு அவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அங்கே வரும்போது அந்த காட்சியை நீங்கள் மனதில் கொண்டு பாருங்கள். உள்ளே போக முடியலை. இருக்கிற அங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் தேவை உடையவர்கள். அவர்களை விட மிகுந்த பாரமுடையவன் படுக்கையில் கிடக்கிற ஒரு மனிதனுக்கு இடமில்லை என்று சொன்னபோது இந்த 4 பேர் இனி எப்போ அவர் வருவாரோ, இனி எப்போ இந்த கூட்டம் நடக்குமோ, இனி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு எப்போ கிடைக்கும், இல்லையெனில் அவனே கூட மரித்து போனாலும் போகலாமே என்று சொல்லி அவர்கள் துரிதமாய் செயல்பட்டு மேற்கூரையை பிரித்து அவனை என்ன பண்ணுகிறார்கள்? படுக்கையோடு அவர் இருந்த இடத்துல அவருக்கு முன்பு இறக்கினார்கள். இதை கண்டதான இயேசு அவனை கண்டு அல்ல, அவனை இறக்கின அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, திமிர்வாதக்காரனை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆம், கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்க அதிகாரமுடையவர். அன்று அவர்கள் அறியாமல் அதை குறித்து வினாவினார்கள். அதை குறித்து பிரச்சனை, அதற்குறித்துதான வாதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அதற்கு அவர் பின்பு பதில் சொல்லுகிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எளிதா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா என்று கேட்டுட்டு சொல்லுகிறார், மனுஷகுமாரனாகிய எனக்கு அனுப்பப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்து எனக்கு பாவங்களை மன்னிக்க, பாவங்களை சுமக்க வந்த ஆட்டுக்குட்டி நானே, இப்பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவர் நானே என்பதை அவர் அடையாளப்படுத்திவிட்டு திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். காரணம் அந்த 4 பேருடைய வேலைப்பாடுகள்,
அந்த 4 பேருடைய விசுவாசம், அந்த 4 பேருடைய முயற்சி. அப்படி நாளை ஆராதனைக்கு இப்படி யாருக்காவது நீங்களும் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் கற்றுக் கொடுங்க. அப்போதான் பின் சந்ததிகள் வளரும் போது கர்த்தருடைய வருகை பெந்துமானால் அவர்களும் எழும்பி தங்கள் நண்பர்களை, தங்களோடு பழகுகிறவர்களை, தங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நடத்த முடியும். அவர்களுக்கு ஒன்று என்று சொன்னால் அதற்காய் திறப்பில் நிற்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், தெய்வ சமூகத்தில் போராடுகிறவர்களாய், தேவனுக்கு முன்பு வருகிறவர்களாய், மண்டியிடுகிறவர்களாய், பிரயாசப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். அதற்கு பெற்றோராகிய நாம் ஒரு மாதிரியாய் காணப்பட இந்த 4 பேரும் நமக்கு ஒரு சாட்சியாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த வாரத்தின் கடைசி நாளில் இவர்களைப் போல நாளை ஆராதனைக்கு உங்கள் சபைக்கு போகும்போது வியாதியஸ்தர்களை, பலவீனப்பட்டு இருக்கிறவர்களை, போராடுகிறவர்களை கொடுமான மட்டும் உங்கள் வாகனங்களில் அழைத்து போங்க, இல்லைன்னா கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தைரியமாக இருங்க. இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் எங்களுக்கான ஆராதனை இருக்கிறது. இன்று கூடுமான மட்டும் எல்லா சபைகளிலும் ஆன்லைன் ஆராதனை உண்டு. அதை டெலிகாஸ்ட் பண்ணுகிறார்கள். அதை அவர்களுக்கு கொடுத்து அதை கவனிக்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு பேசுகிற வார்த்தை அவருடைய வியாதியை மாற்றும், அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தும். இப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகளாய், சபை வளர்ச்சிக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இப்படி நாம் செய்யும் போது அதனுடைய பிரயாசத்தின் பலனை கர்த்தர் உங்கள் கரங்களின் கிரியைகளில், நீங்கள் உங்கள் குடும்ப பிரயாசங்கள், உங்கள் வேலைகளில், உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மையாய் எல்லாவற்றையும் முடித்து கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆதலால் இந்த நாளை குறித்து கவலைப்படாமல் நாளை ஆராதனை குறித்து நாம் பாரமுடையவர்களாய் அதற்கு நாம் ஆயத்தமாகவும் அநேகரை ஆயத்தப்படுத்தி அழைத்து போக இவர்களைப் போல பிரயாசப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்தில் இந்நாளும் சரி, கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் அவர் செய்ய போதுமானவராய் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி இந்த கால ஓலை உங்களை தைரியப்படுத்துகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். தெய்வமே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தெய்வ ஆவியானவர் ஆளுகை செய்கிறவர். ஆண்டவரே, இந்த வாரமெல்லாம் பிரயாசப்பட இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் பிள்ளைகள் ஆண்டவரே வேலைக்கும், ஸ்கூலுக்கும், காலேஜஸ்க்கும், ஆண்டவரே வியாபாரத்துக்கும் போய் வரும்போது தெய்வ கிருபை அவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும். அவருடைய பிரயாசங்கள், அவருடைய முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதியும். சுகமாய் சந்தோஷமாய் வீடு திரும்ப அவர்களை தெய்வ கரம் எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதமாய் அவர்களை நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ கிருபை ஆட்கொள்ளட்டும். இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை எழுப்பினது போல, அவனும் பாவங்களை மன்னித்தது போல, இவர்கள் நாளை ஆராதனைக்கு தங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களில் பலவீனப்பட்டு இருக்கிற, வியாதிப்பட்டு இருக்கிற, மாந்திரிகத்தில் கட்டப்பட்டு மரணத்துக்கு நேராய் போராடி கொண்டிருக்கிற யாரானாலும் அவர்களை அழைத்து போகும்போது, இல்லையெனில் அவர்களை ஜெபத்தில் கலந்து கொள்ள செய்யும் போது, மது வல்லமை ஊழியக்காரன் நின்று பிரசங்கிக்கும் போது, ஜெபிக்கும் போது மது வல்லமை புறப்படட்டும். ஆண்டவரே, அந்த திமிர்வாதக்காரனை எழுப்பினது போல இப்படி சபை பலனடைய, ஆத்துமாக்கள் வர்த்திக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிரயாசப்படுகிற இவர்களையும், இவர்கள் பிள்ளைகளையும், குடும்பத்தையும், இவர்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனாய் நானும் இவருடைய எல்லா முயற்சிகளும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று வாழ்த்தி உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாளை கர்த்தருடைய ஆராதனை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் ஆராதனை கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் அண்ட் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.